வந்தே மாதரம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் மகா பிறவி உவே சாமிநாத ஐயாகும். இவர் தமிழ் தாத்தா என்றும் அழைக்கப்படுகிறார். அடியனின் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் இவர் தமிழ் தாத்தா என்பதை தாண்டி தமிழ் என்னும் மகா சமுத்திரத்தை காத்து நின்ற மகா பிறவி என்றும் கூட கூறலாம். காரணம், இவர் தனது வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே பயணித்திருக்கிறார். இவருக்கும் உண்டான தமிழுக்கும் தொடர்புடைய அனைத்து பயணங்களிலும் சடகோபர் ஐயா, தியாகராஜர் ஐயா, மீனாட்சி சுந்தரம் ஐயா, திருவாடுதுறை ஆதினம் ஐயா மற்றும் சேலம் ராமசாமி ஐயா ஆகியோர்கள் பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். இவரை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் தஞ்சை ஆகும். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் இவர். கடவுள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பினை வழங்கி கொண்டே இருப்பார். அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி தனது பிறவிக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றிய மனிதர்கள் மட்டுமே இந்த வரலாற்றில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு வாய்ப்பை மிகவும் சரியாக பயன்படுத்தி கொண்டு தனது வாழ்நாள் முழுவதும் பயணித்தவர்தான் உவே சாமிநாத ஐயாகும். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழோடு பயணித்து தமிழ் நெறிய நூல்களை கற்றறிந்து பயணப்பட்டு கொண்டிருந்தார். அதற்கு மிகவும் பெரும்பங்காற்றியவர் மீனாட்சி சுந்தரம் ஐயா மற்றும் திருவாடுதுறை ஆதினம் ஐயா ஆகும். அதை தாண்டி இவர் ஒரு முறை சேலம் ராமசாமி ஐயாவை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அவருடன் நிகழ்ந்த உரையாடலின் போதுதான் இவர் தமிழ் அச்சுகளை தேடி தமிழ் ஏடுகளை தேடி பயணப்பட்டிருக்கிறார். 3000த்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை இவர் அச்சு வடிவத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இவருக்கு பொருட்செலவும் பணச்செலவும் செலவு செய்வதற்கு கையில் யாதொரு பணமும் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான போக்குவரத்து வசதிகளும் வாகன வசதிகளும் பெரிதாக இவருக்கு இல்லை. இவர் தமிழ்நாடு முழுவதும் அலைந்து திரிந்திருக்கிறார். தெரிந்தவர்கள் வீட்டில் சின்ன வீட்டில் தங்கி தனக்குண்டான சிறிய உணவு தேவைகளை தீர்த்து கொண்டு மீண்டும் அடுத்தடுத்த இடங்களுக்கு சென்று தமிழ் பொக்கிஷங்களை தேடி இவர் அச்சு வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த அச்சு வடிவங்கள் தான் நமது கையில் இன்று பயணித்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தனது ஆயுள் முழுவதும் தனது மூச்சு காற்றாக பேச்சு காற்றாக தமிழோடு பயணித்திருக்கிறார். தமிழுக்காகவே வாழ்ந்திருக்கிறார். தமிழ் மீது அந்த மனிதனுக்கு அவ்வளவு பற்று, அந்த தெய்வ பிறவிக்கு அவ்வளவு பற்று இருந்திருக்கிறது. அந்த மனிதன் என்றென்றும் போற்றி புகழப்பட வேண்டும் தமிழர்களால். தமிழர்கள் தங்கள் உறவுகளை தமிழில் என்றென்றும் அழைத்து கொண்டே இருப்போம். காலப்போக்கில் ஆங்கிலம் என்ற மொழி நம்மை மாற்றி உறவுகளுக்கிடையே தமிழ் மொழியை மறைக்க வைத்து ஆங்கில வழியில் நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். பயணங்கள் எளிதாக அவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது. அதில் பெரிய பிழை என்று ஒன்றும் தெரியவில்லையே என்றும் கூட நமக்கு எண்ண தோன்றுகிறது. காரணம், கால சக்கரம் அவ்வாறு நம்மை மாற்றி இருக்கிறது. ஆனால் தமிழே சிறந்த மொழி. நம் உறவுகளை தமிழில் என்றென்றும் அழைப்போம். காரணம், இத்தகு மாமனிதர்கள் இம்மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள், தமிழுக்காக பயணப்பட்டிருக்கிறார்கள், தமிழோடு பயணித்திருக்கிறார்கள். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், இலங்கை யாழ்ப்பாணம் நூலகம் எரிந்தது. அதில் மிகப்பெரிய தமிழ் பொக்கிஷங்கள் அழிந்தது. அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்காமல் கூட சென்றிருக்கலாம். இங்கிருக்கக்கூடிய பல இலக்கிய புராணங்கள், இலக்கிய நூல்கள் ஆகியவை நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அத்தனை
புராணங்களையும் இலக்கியங்களையும் செழுமைமிக்க நூல்களையும் நமக்கு அச்சு வடிவில் கொண்டு வந்தவர்தான் உவே சாமிநாத ஐயா ஆகும். அதனால்தான் அடியை கூறுகிறேன், நம்மால் இயன்ற அளவிற்கு தமிழோடு பயணிப்போம். நாம் எப்பொழுதும் தமிழில் பேசி பழகுவோம், தமிழில் உரையாடுவோம். தேவைப்படும் பொழுது மற்ற மொழிகளை பேசுவோம். எல்லா மொழிகளும் நல்ல மொழிகள்தான். ஒவ்வொரு மொழிகளுக்கும் தனித்துவம் இருக்கிறது. ஆனால் எல்லா மொழிகளுக்கும் தாய் நமது தமிழ் மொழியாகும். நமக்கு அந்த பெருமை இயற்கையாகவே இருக்கிறது. அந்த கௌரவம் நமக்கு இயற்கையாகவே இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட பெருமையும் கௌரவமும் நமக்கு என்றும் தமிழ் மூலம் கிடைத்து கொண்டே இருக்கும். தமிழோடு என்றென்றும் பயணித்து கொண்டே இருப்போம். இன்றைய காணொளியில் நாம் நினைவு கூர்ந்த உவே சாமிநாத ஐயா அவர்கள் அவதரித்த தினம் பிப்ரவரி 19 ஆகும். அவரை போன்ற மாமனிதர்கள் நமக்கு என்றென்றும் தமிழோடு உண்டான பயணத்தை வழிகாட்டி நடத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களுடன் சேர்ந்து நாமும் தமிழோடு பயணிப்போம். தமிழை என்றென்றும் போற்றி கொண்டாடுவோம். ஓம் ஜெய்ஹிந்த்.